ஹலோ எவ்ரிவன், நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம நிறைய ட்ராவல் வீடியோஸ் போடுவோம். இதில் வந்துட்டு டெல்லி, மணாலி, ஷிம்லா, குலு, ஆக்ரா அண்டு மேக்ஸிமம் கேரளா கவர் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பிளேஸ் தான் இன்னும் கவர் பண்ணல. அண்ட் நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுல மேக்ஸிமம் பிளேசஸ் அண்ட் நிறைய இடம், சென்னைக்குள்ளேயே மஸ்ட் விசிட் பிளேசஸ் அண்ட் கொஞ்சம் ஹெல்தி டயட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் குக்கிங் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய இடம் நம்ம பார்த்துருக்கோம். கர்நாடகா எல்லாமே ட்ரெக்கிங் எல்லாம் போயிருக்கோம். ஒவ்வொன்றுமே எப்படி போகணும், யார் வழியாக போகணும் அண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆச்சு, அங்கே நமக்கு ஃபுட்டு எப்படி கிடச்சிச்சு அண்ட் அங்கே என்னென்னலாம் வந்துட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எல்லாமே ரொம்ப கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுனாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஐடியா இருந்துச்சுனாலும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45. நமக்கு செம்ம ஸ்வீட் கிரேவிங். கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டே ஆகணும்னு பார்க்கும்போது தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ப்ரௌனி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க போடுறதுலேயே வந்துட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வாங்கிடணுன்ற மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக வந்து ட்ரை பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு இவ்வளோ இருட்டாக ஒரு இடத்த பார்க்கும்போது. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச தீவிரமாக கடையில் ஆர்டர் பண்ணலான்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் காஸ்ட்லியை விட வரதுக்கு 1 hour ஆகும். நம்ம வந்துட்டு வீட்லேயே பண்ணிடலாம். இன்ஸ்டாமார்ட்டில் இந்த சாக்லேட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஜஸ்ட் 230 rupees. அதுவும் நைட்டில் ஆர்டர் போட்டோன்னா நமக்கு வந்துட்டு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்து வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டார்க் சாக்லேட், பட் எனக்கு டார்க் சாக்லேட் மாதிரிலாம் தெரியல. இது நார்மல் மில்க் சாக்லேட் மாதிரி தான் இருக்குது. வீட்லேயே இருக்க 2 எக்கு, அது கூட நான் வந்துட்டு ப்ரௌன் சுகர் தான் போடணுன்னாங்க. நம்மக்கிட்ட ஜாகரி, நாட்டு சர்க்கரை எல்லாமே இருக்குது. ப்ரௌன் சுகர்னு போட்டப்போ இந்த கிறிஸ்டல் ப்ரௌன் சுகர் தான் வந்துச்சு. ஸோ நமக்கு ஃபட்ஜியாக வரணுன்னா இதுதான் போடணும் போலன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். ஒரு 5 rupeesக்கு கூட வராது அந்த சுகர். மொத்தமாகவே இன்றைக்கி நான் செஞ்ச ப்ரௌனி வந்துட்டு 200 rupees தொடலை. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ குவான்டிட்டி நிறைய இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் ரொம்ப நேரம் பீட் பண்ணணுன்னாங்க. அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கரையிற அளவுக்கு பீட் பண்ணணுன்னாங்க. என்னால் எவ்வளோ முடிஞ்சிச்சோ நான் அவ்வளோதான் பீட் பண்ணியிருந்தேன். எனக்கு கிறிஸ்டல் ஃபுல்லாக கரைஞ்சிச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நான் பீட் பண்ணி முடிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணிட்டேன். கீ அண்ட் சாக்லேட் ஒரு 10 pieces போட்டு, அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலே இந்த மாதிரி ஆயிடுச்சு. செம்மழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சாக்லேட்டே அவ்வளோ பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நல்லா தான் ப்ரௌனி வந்துடும்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வெனிலா எசன்ஸ், ஜஸ்ட் 2 drops. பெருசாக நான் வந்து எசன்ஸ் ஃபேன் கிடையாது. பட் இது நம்ம கிரேவிங்க்கு ஏற்ற மாதிரி வரணும்னா அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ 2 drops போட்டிருக்கேன். அண்ட் கோகோ பவுடர் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ரொம்பலாம் போடலைங்க. டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு 1.5 tablespoon போட்டிருக்கேன். அண்ட் ராகி தான் போடணும்னு நினச்சேன். மெய்ட் அக்கா எங்கேயோ எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து கோதுமை எடுத்திருக்கேன் 1.5 spoon. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ரொம்ப பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரௌனி சூப்பராக வரப்போகுதுன்ட்டு. ஒரு விஷயம் இந்த ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்க நமக்கு இந்த மெஷர்மெண்ட் சொல்லி தரணுன்ற அவசியமே கிடையாது. பட் அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கே தெரியும். எல்லாருமே வந்து ப்ரௌனி கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு தான் வந்து பிஸ்னஸ் போகும். பட் அதையும் தாண்டி அவங்க சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நம்மளுமே செஞ்சுருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். எனக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ப்ரௌனி பேக்கர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த சாக்லேட்டை வந்துட்டு ப்ரௌனிக்குள்ளே வைக்கும்போது அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். எனக்கு அவங்கள மாதிரியே வைக்கணுன்றதுனால நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உள்ளே வந்துட்டு வச்சிட்ருக்கேன். ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு பீஸை வந்துட்டு 3 கட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமே வந்துட்டு இதில் 5 பீஸ் தான் வச்சுருக்கேன்.
சாக்லேட் கணக்கு எடுத்தோன்னா ஒரு 75 ருபீஸ்க்கு சாக்லேட் போட்டிருப்போம் இதில். ஸோ எனக்கு வந்துட்டு இன்னொரு வாட்டி பேக் பண்ண வேண்டாம். நான் பேக் கூட பண்ணல, நைட்டில் வந்து நான் ஸ்டீம் தான் பண்ணேன். பேக் பண்ணால் நம்ம வைக்கிற வெசல்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிடுது. என்கிட்ட அவனும் கிடையாது. ஸோ நான் வந்து இட்லி குண்டால் ஸ்டீம் தான் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இன்னொரு வாட்டி போட வேணான்றதுக்காக அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் பேட்டர் போட்டுட்டு அதே மாதிரி சாக்லேட் வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டார்க் சாக்லேட் ஓவர்லோடட் ப்ரௌனீஸ் வேணும். பட் இது டார்க் சாக்லேட் மாதிரி இல்லை, இது மில்க் சாக்லேட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு கேப்பு கூட விடாமல் எனக்கு வந்து சாக்லேட் வைக்கணும். இந்த வெயிட்டே வந்துட்டு 1/2 kgக்கு மேலே இருக்கும். இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸ்டீம் தான் பண்ணுறேன், மூடி வச்சு தான் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, நல்லாவே வந்துருச்சு ப்ரௌனி. கரெக்டாக 35 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்டீம் ஆச்சுங்க. ஸோ எனக்கு நல்லாவே வந்துருச்சு ப்ரௌனி. டூத் பிக் வச்சு செக் பண்ண முடியாது, பிகாஸ் உள்ள ஃபுல்லாக சாக்லேட்ஸ். பட் எனக்கே தெரிஞ்சிருச்சு அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் வச்சுட்டு. இங்கே பாருங்கள், எடுக்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த ஃபாயில்லாம் வச்சு அழகாக பண்ணலாம், பட் எனக்கு இது போதும். ஸோ இது எனக்கு செய்கிறதுக்கு மொத்தமாக வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு அண்ட் 200 ருபீஸ் ஆச்சு. நான் மீதி எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சுட்டு மேபி நெக்ஸ்ட் வீக் செய்யலாம். ஓகேங்களா? நான் ஆர்டர் பண்ணோன்னு நினச்சிருந்தேன்னா எனக்கு வந்து 1 hour கிட்ட காமிச்சிச்சு. அண்ட் இது வந்து ஒரு 1/2 kg ப்ரௌனி கண்டிப்பாக இருக்கும், இல்லைனாலும் 450 grams ஆச்சு இருக்கும். 1/2 kg அதுக்கு மேலே தான் இருக்கும், அது கீழே போக சான்ஸ் இல்லை. ஸோ அதுவே 200 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ப்ரௌனி செய்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி செய்யுங்க. உண்மையாகவே நல்லா வந்துச்சு. மணி நல்லா சேவ் பண்ணலாம், டைம் நல்லா சேவ் பண்ணலாம். அண்ட் அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்ம செய்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.